வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சமீபத்திய தேர்தல்கள்ல நடந்ததா சொல்லப்படுற சில கம்பீரமான முறைகேடுகளை பத்தி நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்களை வச்சு அலசி ஆராயலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்லயே ஒரு தலை சுற்ற வைக்கிற நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த 91 லட்சம்ன்றது சாதாரண எண்ணிக்கை இல்ல. ஆமா, இந்த 91 லட்சம்ங்கிறது ஒரே ஒரு மாநிலத்துல, அதாவது மேற்கு வங்கத்துல வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டதா சொல்லப்படுற வாக்காளர்களோட எண்ணிக்கை. இது அந்த மாநிலத்தோட மொத்த வாக்காளர்கள்ல 11% அதிகம்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பேர் எங்க போயிருப்பாங்க? இந்த கேள்வி மேற்கு வங்கத்துக்கு மட்டும்தானா? இல்ல. நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரி வாக்காளர் நீக்கங்கள் மத்த மாநிலங்கள்லயும் ஒரு தொடர்கதை மாதிரி நடக்குதான்னு விசாரிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இங்க தான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஹரியானா, ஒடிஷான்னு பல மாநிலங்கள்ல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் அந்தந்த தேர்தல்கள்ல ஜெயிச்ச கட்சிகளையும் நம்ம ஆதாரம் பட்டியலிடுது. இது தற்செயலானதா இல்ல இதுக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வியே இது எழுப்புது இல்லையா? சரி, இந்த நீக்கங்களும் அதே சமயம் சந்தேகத்துக்குரிய வகையில புதுசா வாக்காளர்களை சேர்க்கறதும் எப்படி நடக்குது? நம்ம ஆதாரம் சொல்றபடி எல்லாத்துக்கும் மையப்புள்ளி இந்த படிவம் 6 தான். அதிகாரப்பூர்வமா பார்த்தா இந்த படிவம் செயல்முறை ரொம்பவே தெளிவா பாதுகாப்பா இருக்கணும். முதல்ல நீங்க ஒரு புது வாக்காளரா பதிவு செய்ய உங்க வயது, முகவரி சான்றோட இந்த ஃபார்மை கொடுக்கணும். அப்புறம் ஒரு வாக்குச்சாவடி நிலை அதிகாரி, அதாவது பிஎல்ஓ, நேர்ல உங்க வீட்டுக்கு வந்து நீங்க அங்கதான் இருக்கீங்களான்னு சரிபார்ப்பாரு. எல்லாம் சரியா இருந்தா தேர்தல் பதிவு அதிகாரி அதை ஏத்துக்கிட்டு உங்க பேரை வாக்காளர் பட்டியல்ல சேர்ப்பாங்க. இதுதான் முறை. ஆனா நடைமுறையில நடக்கிறது இதுக்கு நேர் எதிரா இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. அதாவது தனிநபர்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு பதிலா கட்சி ஏஜென்ட்கள் மொத்தமா ஆயிரக்கணக்கான ஃபார்ம்களை கொண்டு வந்து கொடுக்கறாங்களாம். அதுவும் எந்த ஒரு களச்சரி பார்ப்பும் இல்லாமலேயே இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்குது. இதை இன்னும் நேரடியா சொல்லணும்னா, நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, வாக்காளர்கள் கடத்தி வரப்படுகிறார்கள்னு சொல்றாங்க. அதாவது இந்த முறைகேடான வழியில மத்த மாநிலங்கள்ல இருக்கிறவங்களெல்லாம் இங்க வாக்காளரா சேர்க்கறாங்கன்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணமா, தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை ஆதாரம் சுட்டிக்காட்டுது. இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 96 லட்சம். இதனால ரொம்ப முக்கியமான சில கேள்விகள் எழும்புது. இந்த மாதிரி படிவம் 6 மூலமா சேர்க்கப்பட்ட புது வாக்காளர்கள்ல எத்தனை பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்? இப்படி மொத்தமா கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு என்ன சரிபார்ப்பு செஞ்சாங்க? எல்லாத்துக்கும் மேல இந்த தகவல்கள்லாம் ஏன் பொதுமக்களுக்கு கிடைக்கிறதில்ல? இதுக்கெல்லாம் பதில் இல்லைன்னு ஆதாரம் சொல்லுது. இது வரைக்கும் வாக்காளர் பட்டியல்ல நடக்கிறதா சொல்லப்படுற முறைகேடுகளை பார்த்தோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட தேர்தலை உதாரணமா எடுத்து அதுல நடந்த ஒரு நடக்கவே முடியாத சம்பவத்தை நம்ம ஆதாரம் எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க 2024 ஆந்திர பிரதேச தேர்தலுக்கு போவோம். இங்கதான் பாருங்க, அந்த தேர்தலோட புள்ளி விவரங்கள் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. தேர்தல் நாள் அன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு வாக்குப்பதிவு 59% இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இரவு 11:14 மணிக்கு 71% ஆகுது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அடுத்த நாள் அதிகாலை 2 மணிக்கு வாக்குப்பதிவு சதவீதம் 82% உயருது. வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய உயர்வு? இந்த நம்ப முடியாத உயர்வு இரவு 11:45 மணிக்கு மேல சுமார் 3500 வாக்குச்சாவடிகள்ல 17 லட்சம் வாக்குகள் பதிவானதா காட்டுது. இப்ப கணக்கு போட்டு பாருங்க. நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது சாத்தியமாகணும்னா அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 461 பேர் ஓட்டு போட்டிருக்கணும். இதான் முக்கியமான கேள்வி. ஒரே மணி நேரத்துல, அதாவது 60 நிமிஷத்துல 461 பேரால ஓட்டு போட முடியுமா? இது நிஜத்துல சாத்தியமா? இன்னும் துல்லியமா கணக்கு போட்டா, ஒரு வாக்காளர் சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் 2 ஓட்டு போட வெறும் 6 வினாடி தான் எடுத்துக்கிட்டதா வருது. யோசிச்சு பாருங்க, 6 வினாடில 2 ஓட்டு. இது எப்படி சாத்தியம்? சரி, இப்படி ஒரு நம்ப முடியாத வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்றாங்களே, அதை நிரூபிக்க ஆதாரம் எங்க இருக்கு? இதை நம்ம ஆதாரம் கேட்கும்போது அவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல, தடைகள் தான் வந்ததா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சரிபார்க்கறதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஆதாரம் தான் இந்த விவிபேட் சீட்டு. அதாவது நீங்க ஓட்டு போட்டதும் நீங்க நினைச்ச சின்னத்துக்கு தான் ஓட்டு விழுந்துச்சான்னு உறுதிப்படுத்த ஒரு பேப்பர் பிரிண்ட் வரும் இல்லையா? அதுதான் இது. இதுதான் ஓட்டுக்கு ஒரு நேரடி ஆதாரம். இங்கதான் பாருங்க, ஒரு பெரிய முரண்பாடு வெளிச்சத்துக்கு வருது. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த விவிபேட் ஷீட்டுகளை 1 வருஷத்துக்கு பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லுது. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொன்னதா ஆதாரம் சொல்லுதுன்னா, பாதுகாப்பு காரணங்களுக்காக சிசிடிவி பதிவையும்
விவிபேட் டேட்டாவையும் 15 நாள்லயே அழிச்சிடறோம்னு சொல்றாங்க. இது ரெண்டும் நேரெதிரா இருக்கு இல்லையா? அப்போ ஒரு தேர்தலோட முடிவை சரிபார்க்க வேண்டிய நேரடி ஆதாரத்தையே அழிச்சிட்டா அந்த தேர்தலோட நேர்மையை ஒரு வாக்காளரா நாம எப்படி நம்புறது, எப்படி சரிபார்க்கறது? இந்த விளக்கத்துல நாம பார்த்த ஆதாரங்கள் எழுப்புற அடிப்படை கேள்வி இதுதான். இது நம்ம ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய சவாலா இருக்கு.